வெல்கம் டு சிபிஎம் vlogs. ஸோ இன்னைக்கு நாங்கள் இந்த வெயிலையும் எங்கே vlog போகிறோம்னா அது யார் கூட போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே vlog போகிறோம் சொல்லுங்கள். கிண்டி போகிறோம்னு சொன்னாங்க. கிண்டியில் என்னென்ன தான் வந்துட்டு நினைக்கிறேன். இல்லை கிண்டி அதுதான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சீரீஸ் தான் போயிட்டுருக்கு. சில்ட்ரன்ஸ் பார்க் வேறு லெவலில் இருந்தது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். இதுக்கு அடுத்து வர கிண்டியோட மீதி லெஃப்ட் வரணும். ஆமாம், இது லெஃப்ட்டை கவர் பண்ண போவோம். ஃபர்ஸ்ட் சென்னைக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன இடங்கள்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணாதான் எல்லாருமே ட்ரிப்புன்னு ஊட்டி கொடைக்கானல் அப்படி போயிட்டு இருக்காங்க. சென்னையில சில இடங்கள் இருக்கு, அதை காட்டுறதுக்காக தான் இந்த சென்னை சீரீஸ் நாங்கள் எடுக்கிறோம். இப்போ நம்ம தான் பண்ணுறோம், சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டியை எடுத்துட்டு பிளானட்டோரியத்துக்கு நேராக போகிறோம். பாத்தீங்கன்னா பில் பே பண்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா பில்ல பே பண்ண மாட்டாங்க, சோப்பு சாப்பிடுவாங்க. கேட்கணும் 2850 ரூபா. 2850 கம்பி கொடுத்துருவாப்ல. புண்ணா ஓகே வாங்க லெட்ஸ் கோ. இப்போ வண்டி நேரா பிளானட்டோரியம் தான் ஒண்ணும். ஓகே ஓகே. ஏய் ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் டிக்கெட் கவுண்டர். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், இது வந்து சில்ட்ரன்ஸ்க்காக தான். ஸோ ஃபேமிலியாக நீங்கள் வந்து மீட் பண்ணுறதுக்கும், ஸோ இந்த சம்மர் லீவில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும், ஸோ இது ஒரு நல்ல இடம். சென்னைக்குள்ளேயே ஷோ ஃபுல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஷோஸ் வந்து 2 லாங்குவேஜில் இருக்குது, தமிழ் இங்கே ஒரு ஷோ இருக்கும், சூப்பராக இருக்கும். எப்படின்னா சேர் போட்டுருவாங்க, நம்ம இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். வானத்தில் அந்த ஷோ இருக்கும், அதில் வந்து ஸ்கை இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஷோ காட்டுறதுக்காக தான் நான் வந்தேனே. ஆனால் பாருங்கள், மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நான் சொல்கிறத விட காட்டுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கஜேந்திரனும் வந்துட்டான், அதோ நம்மால் வந்துட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பசங்களை சேர்ந்து ப்ராங்க் மட்டும் பண்ணுவோம். சதீஷ் அண்ணா வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணுவோம். என்ன ப்ராங்க்னா, உள்ளே போவோம், ஆதார் கார்டு எடுத்துன்னு வந்துடுறான்னு கேட்போம். ஒரிஜினல் எடுத்து வந்துக்கிறீங்களா, எடுத்து வந்துடா. ஒரிஜினல் உள்ளே இருக்கிறவங்க தான் இருக்க முடியும், வெளில இருக்கிறவங்க முடியாது. அப்போ அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாரு. நீ வண்டியான நின்றுரு, நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். 3 வயசு 12 வயசு வரைக்கும் சின்ன பசங்களுக்கு தான். அடல்ட்டுக்கு எவ்வளோ? 80 ரூபா. சின்ன பசங்களுக்கு ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஒரு ஆளுக்கு எவ்வளோ இது காமிக்க தெரியாது. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 30 ரூபா, சின்ன பசங்களுக்கு 20 ரூபா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஷோ ஒன்று சொன்னால, அந்த ஷோ வந்து பெரியவங்க சின்ன பசங்களுக்கு 80 ரூபா. சின்ன பசங்களுக்கு 80, சின்ன பசங்களுக்கு 40 ரூபா, பெரியவங்களுக்கு 80. ஆதார் கார்டு கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. ஆதார் கார்டு ஃபோனில் வேணாம், ஒரிஜினல் தானே லோடு. பார்க்கிங் எத்தனை வந்துல கொடுங்க தம்பி. எத்தனை ஓகே, எத்தனை வந்துடா என் கையில் தான் இருக்குது ஆதார் கார்டு. ப்ரோ சொன்னேன் நான், ஆதார் கார்டு எடுத்துருவோம். பெட்ல பத்துனுங்க சொன்னேன், ஆதார் கார்டு எடுத்துருவான்னு. இது அபிஷியல் நாக்காவோட இது காமிக்கலாம். செல்லுல இல்ல, ஒரிஜினல் தான் காட்டணும். நான் அப்பவே சொன்னேன் ஒரிஜினல் எடுத்துட்டு வாங்க தானே சொன்னேன், குரூப்ல போட்டேனே. எடுத்துன்னு வரலையா? லைசென்ஸ் இருக்கு இல்ல, ஆதார் தான். ஆதார் அவரு இதுவா போட்டு தரப்புறாரு இருக்கு. ஆதார் நம்பர் இருக்கு. நம்பர் நீ நம்பர் சொல்லி செக் பண்ணி நீ தானு பார்த்து அனுப்புவாரு. ஏன் ஒரிஜினல் அந்த குடுத்து கொடுத்துறேன். ஒன்று குடுறா ப்ரோ. எங்க ஆதார் கார்டு ப்ரோ, ஆதார் கார்டு இல்லையா? கொண்டு வரலையா ஆதார் கார்டு? ஆதார் கார்டு தான் வேலை பண்றாங்க. ஆதார் கார்டு நான் உள்ள சொன்னலடா, உன ஆதார் கார்டு எடுத்துன்னு சொல்லி. அதுதான் எடுத்துன்னு வந்தீங்க. சரி, அப்ப நீங்க பைக் இது வெயிட் பண்ணுங்க, நாங்க உள்ள போயிட்டு வந்துடுறோம். நான் என்ன பண்ண முடியும், ஆதார் கார்டு நோ சயின்ஸ் இல்லனா, சயின்ஸ் கேலரிஸ்னாலே வந்து உங்க ஆதார் கார்டு பார்த்தோம்னா அந்த இதுல உட்கார விடுவாங்களே. சின்ன பசங்களுக்கு இல்ல. ப்ரோ பேசலாம் வேணாம், இங்க வாங்க நான் சொல்றது. ப்ரோ சொல்லவே வேணாம், சொல்லாம போயிடலாம். இவரை மட்டும் எப்படியாவது ஒழிச்சு கூட்டிட்டு போயிடலாம். உள்ள போனா இல்ல ப்ரோ, கேட்காம அப்படியே போயிடும். உள்ள புஷ்டாங்க, அங்கேயே போர்ட்லயே போட்டு நீ பாத்துறல. போட்டு பாருங்க, அறிவியல் பூங்கா ஆதார் எங்க போனாலும் பாரு, அங்கே போட்டு பாரு, ஆதார் கார்டு இல்லாம உள்ள வராதீங்க. அறிவியல் பூங்கா ஆதார் இல்லாம அத போட்டு நான் அறிவியல் பூங்கா ஆதார் இல்லாம மாற்ற தெரியாதா உங்களுக்கு? ஆதார் கார்டு கேக்குறாங்க. ஓ ஆதார் கார்டு கேக்குறாங்க. பையா இவர்கிட்ட இல்ல,
ஆதார் கார்டு இல்ல அதாவது ஃபிளைட் நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா போர்க்களத்துல போற ஃபிளைட் வந்து இங்க இருக்கு, அங்க வச்சிருக்காங்க பாருங்க. இது ஒரு சிங்கிள் சீட் ஸ்ட்ரைக்கர் கிரவுண்ட் அட்டாக் ஃபைட் ஏர்கிராஃப்ட். இது மேக்ஸிமம் ஸ்பீடு 1135 போகலாம். இது ஆக்சுவலா நான் பிறக்கவே இல்லப்பா இது வரும்போது. HF-24 மாருட்னா அதான் அது பேரு. உருவாக்கிய நாடு நம்ம தாங்க, இந்தியா தான். இது நீங்க நினைப்பீங்க அவர் நடிக்கிறாரு, இல்ல அதுதான் அவர் கேரக்டர். அதனாலதான் நாங்க அவர் லாக்லயே சேர்த்தோம். இது எதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க? இது இன்ஜின்ரா, பேசஞ்சர் ட்ரெயின். ஓகே நம்ம போயிட்டு இப்ப ட்ரெயின் ஓட்டுவோம் வாங்க. ஏய் சாப்பிட்டியாடி? சாப்பிட்டியா? பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கடி. இங்க பாரு, நான் போயிட்டேன்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சுத்தின்னு இருக்காங்க, ஓகேவா? அவன் தான் கூட்டு வந்தானா? இப்போ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட்ல ஒரு சில வீடியோலாம் பாக்குறோம்ல, ஒரு கோலி குண்டை தள்ளி விட்டா வளர்ச்சி வரும்ல, அதோட ஸ்டார்டிங் இது. இதுல ஒரு பால் போட்டா இது சுத்தி வளைச்சு ஒரு விட்ட ஒன்று காட்டும் கடைசியில. ஆக்சுவலா வந்து நான் சின்ன வயசுல இந்த மாதிரி பண்ணிருக்கேன். நானு எங்க வீட்டுல வயிற்றுல வச்சு இப்படி பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு தெரியாத வேவ்ஸ் அதெல்லாம் வரும். கண்ணுக்கு தெரியாத வேவ்ஸ், கண்ணுக்கு தான் தெரியாது. மைக்ரோவேவ் வேவ் தெரியல, அது ஏதோ ஒன்று வரும். சோ அது டச்லாம் பண்ணாம இருக்கு. அது ஒரு இதுக்குமே இருக்கு. இங்க வரும், இங்க நின்னா அங்க சவுண்ட் வந்ததுல அந்த மாதிரி என்னன்னா காத்து ஒரு செகண்ட் மட்டும் வரும். நிஜமானா நெஞ்சில வந்து ஒரே ஒரு செகண்ட் மட்டும் ஃப்ளோல காத்து வரும். சீரியஸா நீங்க வானா ஃபேன் எங்க இருக்காது, இங்க பாரு காத்து வரும், ஒரே செகண்ட் வரும். எப்படி அவ்வளவுதான் போயிடும். திரும்புது, அது ஒரு செகண்ட் சொல்லுகிறாரு. நானும் நம்பிட்டேன்டா. கோயம்பேடு ஹோல்சேல் மார்க்கெட். அடுத்து நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்போர்ட் கேலரி. அப்படின்னா அப்படின்னா தெரியாது, பார்த்தா எனக்கே தெரியும். அப்படி திரும்பி பாருப்பா, எந்த சர்ப்ரைஸும் இருக்காது, எல்லாம் பார்த்ததுதான். இதெல்லாம் வந்து ஜப்பான்காரன் என்னென்னமோ சொல்லிக்கிறான். நான் டிராக்டர் வர்க்கிங் எப்படின்னு நான் செட்டில் பண்ண தான் வந்து நின்னுட்டு இருக்கேன். வாங்க இப்போ அந்த டிராக்டர் ஓட்ட போறேன். ஒரு கிரகத்துக்கும் ஒரு கிராவிடேஷனல் இது நமக்கு டிஃபர் ஆகும். பூமிக்கு ஒன்று இருக்கும், நிலாக்கு ஒன்று இருக்கும், மார்ஸுக்கு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி எல்லா கிரகத்துக்கும் ஒன்று இருக்குல்ல. எந்த கிரகத்துக்கு நம்ம என்ன வெயிட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இது ஏன்னா நம்ம பூமியில எவ்வளவு வெயிட் இருக்கும், நிலால எவ்வளவு வெயிட் இருக்கும், மற்ற கிரகத்துல என்னென்ன வெயிட் இருக்கும் சொல்லிட்டு பார்த்துக்கலாம். டச் பண்ணோம்னா பூமியில நான் 73 கிலோ இருக்கேன், நிலால 13 கிலோ, அப்புறம் அங்க 70 கிலோ இருக்கேன். இங்க அதிகமா இருக்குது. இந்த கிரகத்துல நான் 200 கிலோ கிட்ட இருக்கேன். சார் பாத்தீங்கன்னா பெண்களே, முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்காக நான் சொல்ல வரேன். இவனுக்கு வர வர எந்த உணர்ச்சியும் இல்லை எப்படின்னு சொல்றேன்னு பாருங்க. பாத்தீங்களா, எந்த உணர்ச்சியும் இல்ல, எந்த ரியாக்ஷனும் சிரிக்கிறான் பாருங்க.
நேரம் வேணாம் வயிறு வலிக்கலாம் அப்புறம் உனக்கு லூஸ் மோஷன் ஆகுதுன்னு தானே சொன்னேன். சாப்பிடக்கூடாதுண்ணா. லூஸ் மோஷன் ஆனா மில்க் போகும். இவனுங்க சீரியஸா சொல்றாங்களா காமெடியா சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி சொல்றாங்களா? நான் சீரியஸா சொல்றேன். நீ நாளைக்கு டைப்பர் போட்டு வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஷோ போகும். அந்த ஷோ எப்படி இருக்குன்னா இந்த தாய் மசாஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படி படுக்க வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள நம்மளை படுக்க வச்சிருப்பாங்க. ஸ்கிரீன் வந்து மேல இருக்கும், கீழே ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அது மூலியமா அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து அந்த வானத்தை மாதிரி ஒண்ணு காட்டுவாங்க. அப்படியே நம்ம வானத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைட்டானிக் படத்துல ஜாக் பாத்து வானத்துல இருப்பாரு, அந்த மாதிரி இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா வேர்ல்டு கிளாக். இப்போ நீங்க வந்து கனடால எவ்வளவு டைம் கேட்டீங்கன்னா நான் கரெக்டா சொல்லுவேன். சைனால என்ன டைம்? சைனா 8+. அப்படியே தொடர்ந்து போய் 8+. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:10. இங்கே வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நாங்கள் எங்கள் துறையை சார்ந்த விஷயங்கள் இங்கே தான் இருக்கு. நம்ம கூட வருது அங்க வரீங்க பார்த்தீங்களா? அதான் கேமரா நினைக்கிறேன். அது இல்லை, கீழே தான். நம்மளாம் சின்ன வயசுல வந்து இந்த சீரியல்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியல, நம்மளாம் தெரியும். ஆமாப்பா, இந்த கேமராவா? எவ்வளவு பெரிய விஷயம். இங்க வர ஒரு குழந்தைய வந்து ஒரு தொட்டிக்குள்ள போட்டிருப்பாங்க, அது மூடி இருப்பாங்க. ஒரு பச்சை குழந்தை, உயிர் உள்ள குழந்தைய, அது செத்து போயிடுச்சு. அந்த குழந்தைய அவங்க வந்து தண்ணி பாட்டில போட்டு அடைச்சி வச்சிருக்காங்கன்னு எனக்கு சொன்னாரு. நம்ம சுத்தி அதெல்லாம் பாக்குறதுக்கு தான் இந்த ஆவலா இருக்கும். இங்க பாருங்க உலகத்துல இந்த மனுஷனுக்குலாம் வந்து இதயமே கிடையாதுன்னு சொன்னாங்கல்ல, சத்தியமா கிடையாதுதான். பாருங்க, இந்த இதயங்கள் தான் இது எத்தனை பாவங்கள் பண்ணிச்சோ, எத்தனை பேரை ஏமாத்திச்சோ, எத்தனை பேரை கஷ்டப்படுத்திச்சோ. ஆமா, அந்த மனுஷனோட இதயங்கள் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா எலிஃபென்ட்டோட ஹார்ட். இது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க காண்டாமிருகத்தோட ஹார்ட். பத்த மிருகத்தோட ஹார்ட்லாம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. மை காட், உண்மையான குழந்தை இவ்வளவுதான் இல்ல, கருவுல அது டிவர்ஷன் பண்ணிருப்பாங்க. குழந்தை எப்படி உருவாகலாம்? 3 weeks, 4 weeks, 5 weeks. ஓகே, பிர்லா பிளானட்டோரியம். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். லொகேஷன் கீழே போட்டிருக்கேன், நீங்க போய் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இது என்னதுன்னா தூக்கி பார்த்தா தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா மிசைல். டன் 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 டன். என்ன தெரிகிறது? இதெல்லாம் மாடிக்கிற உள்ள மாடிக்கிற போனோம், அங்கே தான் போனோமோ நம்மளுக்கு எதிரி உள்ள. ஐயோ, வேற தொல்லை பூச்சி ஏதாச்சும் ஒன்னா சேர்ந்து போலாம். இப்போ தொல்லை பூச்சி ஏதாச்சும் இதுல இது. ஐயோ சதீஷனா, நான் வெளியே வந்துட்டோம். நானும் உன்னதான் தேடுறேன். கண்ணாடி வந்து இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. அத வெளியில போ, வழி போடுறீங்க. போத்தல போடா. டான் டட்டட டான் டட்டட டான் டட்டட டட்டட டான் அங்க காட்றா. டான் டான் கண்ணு பண்ணா ஃபுல்லா பண்ணா. வெல்கம் சார். வெல்கம் டு தி பிரமிட் ஷோ. சார் தொடுங்க. பேர் நட்சத்திரம். யோ இல்ல அந்த இது பிரமிட் போடுடா. வெள்ளரி பாருங்க. பேர் நட்சத்திரம் கோத்திரம். சிவ சதீஷ் சிவசதீஷ் சாமியா.
நட்சத்திரம் வந்து எகிப்துல சொல்லுவாங்கடா, எகிப்துல சொல்றாங்க. உத்திராடம். உத்திராடம் விஜித்யா, உத்திராடம். கோத்திரம் சிவகோத்திரம். சிவகோத்திரம் விஜித்யா, சிவசரி சத்தியமூர்த்தி. சிவசரி சத்தியகுரு விஜித்யா. இப்ப வேண்டி மனசுல நினைச்சு வேண்டுங்க. விபிச்சாய நமக. விபிச் இல்லனா எகிப்தாய நமக. எஜிப்தாய நமக. எஜிப்தாய நமக. குத்திவானா, மூணு doubt. நானும் பின்னாடி வரேன். ஏன் நம்ப மாட்டேன்? விழுந்து கும்பிடுங்க. நான் விடுறேன், அப்ப நீ விழுந்து விட்டாண்டா. முடிச்சா ஃபுல்லா முடினா வானா. ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். இதை சுற்றி பார்க்குறதுல இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ பெரியவங்களுக்கும் இது யூஸ் இருக்குது. நிறைய பேசிக்ஸ் நம்மளுக்கே தெரியல, நிறைய பேருக்கு பேசிக்ஸ் இது என்ன நம்மளுக்கு தெரியல. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபிசிக்ஸ் அதெல்லாம் வந்து விரும்புகிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யாருமே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்க்கும்போது ஃபன் பண்ணிட்டு போகணும். அவங்களா இருந்தால் கண்டிப்பாக ரசித்து பார்ப்பாங்க. படிச்சுட்டு ஒரு 8, 9 பசங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்குது. இங்கே வந்து நிறைய விஷயம் இருக்குது. இந்த சம்மர் லீவுக்கு பசங்களை கூப்பிட்டு வரதுக்கு சென்னையில் பெஸ்ட்டு பிளேஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாட்டர்டே சண்டேஸில் இது வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸு. ஒரு ஆளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் எடுத்துன்னு வந்துருங்க. முடிஞ்சவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கன்னா நீங்கள் ஷோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஆனால் நீங்கள் லேட் ஆகுனீங்கன்னா நிறைய ஷோஸ் நீங்கள் பார்க்க முடியாது. ஆக்சுவலாக ஆன்லைனில் புக் பண்ணலான்னு பார்த்தோம். ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி இவங்க இந்த ஆப்ஷன் வச்சு இல்லை. கிண்டி பார்க்கு வந்து நம்ம ஆன்லைனில் வாட்ஸ்அப்லேயே புக் பண்ணிட்டோம். பட் இதுக்கு வந்து ஆன்லைனில் புக் பண்ணுற ஆப்ஷன் காட்டல, நேரில் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த எல்லா ஷோவும் பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு லஞ்சுக்கு முன்னாடியே வந்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஆமாம், இங்கே வந்து எடுக்கணும். கரெக்டாக இருக்கும் கடை ஓப்பன் பண்றதுக்கு. ஸோ சப்போஸ் நீங்கள் காலையிலே வந்துட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், லஞ்சு இங்கே கிடையாது. எங்க வீட்டுல தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு மோசமான vlogல உங்களை சந்திக்கிறோம். போடுற